ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம்யோகம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா நேற்றே சொல்லியிருப்போம் பொங்கல் வைக்க போகிறோம். நீங்கள் வந்து நம்ம வீட்டில் வந்து கிடா வெட்டு 3 hours கூட நாங்கள் தூங்கல, ஒரு 2 hours தான் தூங்கி. ஏன்னா 3:30 தான் வந்தோம். வந்தப்போ இப்போ 5-6 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டாங்க. பொங்கல் வச்சு குளிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு இந்த வீடியோலாம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் அடுத்து போய் நான் வீடியோக்குள்ளே போய் பேசுகிறேன். நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதே வெள்ளைக்கான கிளிக் பண்ணிங்க. வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6 மணி கிளம்பியாச்சு. பொங்க வைக்க போகிறோம். பொங்க பண்ண ரெடி ஆயிடுச்சு. கண்ணெலாம் ரெட்டிஷாக இருக்குது, தூக்கம் என்ன விட்டு போல். எந்திரிச்சோன்னா குளிக்க ஆரம்பிச்சிச்சு. இங்கே தான் பொங்க வைக்க போகிறோம். இங்கே பொங்க வைக்க போகிறோம் அப்படின்னா திசையை பார்த்து தான் வைக்கணும். ஆத்தாவோட திசையை பார்த்து தான் வைப்போம். தண்ணி ஊற்றிட்டோம். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்கு தான் நாங்கள் ஆக்சுவலி வீட்டுக்கே வந்தோம். 3 மணிலேருந்து இப்போ 6 மணி ஆயிடுச்சு. எங்கள் அப்பாலாம் எப்போ எந்திரிச்சு வந்தாருன்னே தெரில. நான் வெறும் 3 மணி நேரம் தான் தூங்கியிருக்கேன். செம்மையாக தூக்கம் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, மயனுக்காக வேண்டுனதை நிறைவேற்றணும்ல, அதுக்காக தான் நான் எந்திரிச்சேனே. இல்லைனா எங்கள் அம்மா நீ வைமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருப்பேன். இருந்தாலும் மகிக்காக மனசார வேணுனது, நானே எந்திரிச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏதாச்சும் நான் எந்திரிச்சு கண்டிப்பாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். இருக்கேன், எந்திரிச்சிட்றேன் அப்படின்னே. எங்கள் அம்மா உசுப்புன உடனே சக்குன்னு எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு உடனே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு சாரீ கட்டிக்கிட்டு கிளம்பிடுச்சு. நிறையா ஓகே. ஊத்து ஊத்துல ராமனை பாருங்க. ஐயா ஐயா கொட்டாயா அவன் எப்படி தான் இருக்க, இவனு தூக்கத்தில் எல்லாமே இருக்க. போட்டோன்னா 3 மணிக்கு தூங்கினவனை எழுப்பி விட்டு உட்காந்து காலையில் 3 மணிக்கு நீ மட்டும். அப்போ நான் மட்டும் என்ன 11 மணிக்கு எழுந்திரிச்சிருக்கேன். உன்னே மாதிரி தான் 3 மணிக்கு தூங்குனேன், 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன்ல. கழுத்து சொரியுது பாவம். இது பயங்கரமான ஆள். பயம் மூட்டி போடுவேன்னு. வச்சுக்கிருக்கு. ஓடிட்டு பால் பொங்கட்டு.
வேலைக்கு அது பயங்கரமான ஆள் அது. பொங்கல் வச்சாச்சு. சரியான வெயிலுங்க. இங்கே பாருங்க, வெயில் அடிக்கிறாங்கல்ல. ஆத்தாள் நினச்சி வேப்பலை வச்சாச்சு. அவங்க அடிக்க மாட்டா. நீங்க சொல்லுங்க. எல்லாம் 9 மணிக்கு எந்திரிக்க. பொங்கலை கொஞ்சம் கூட வாங்கிட்டா நீ. மூலமா காத்தடிக்குதுப்பா. பிடிச்சி விட்டுனாமல இந்த சைடு காற்று வராது. சூடு காலியாக வை. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் வளர்த்த ஆடு ஆற்றை உடனே ஏற்றுக்கிட்டா. தண்ணியை ஊற்றுற உடனே குளிக்கிடுச்சு. வெயிட் பண்ணவே இல்லை. ஊற்றுற உடனே ஒரே குளுக்கு தான். நான் வீடியோ கேப்சர் பண்ண முடியல. நான் குளுக்காதான் நினச்சி ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ பார்க்குறேன், டவக்குன்னு குளிக்கிடுச்சா. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆத்தா மனசார ஆத்தா நம்மளோட வேண்டுதலை ஏற்றுக்கிட்டா. டக்குன்னு ஏற்றுக்கிட்டா. ஓகே, திருப்தியாக முடிச்சிட்டல அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்பவே ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி வ்ளாக் அப்படியே கண்டினியூ ஆகும். பொங்கல் ஃபங்க்ஷன் வீடியோ இதோட முடிச்சுக்கணும். ஓகேவா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக அரிசி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய அப்கமிங் உங்களுக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். நிறைய குட் நியூஸ், நிறைய பேட் நியூஸ் எல்லாமே லைஃப்பில் நடக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா கேப்சர் பண்ணி உங்களுக்கு கொண்டு வரவங்க குட்டீஸ். நெக்ஸ்ட் சூப்பரான தரமான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.